ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். நமக்கு இன்றைக்கி யூடியூப் சேனலில் கோதுமை மாவில் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பூரிக்கு மசாலா மேலே டிப்ஸ் கொடுத்துருக்குறேங்க. பூரி மசாலா வீடியோ மேலே கார்டு கொடுத்துருக்கு, அதில் பாருங்கள் மறக்காமல். இதுக்கு காம்பினேஷன் அதுதாங்க. இப்போ வாங்க மாவு எப்படி பிசைகிறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குங்க. இதில் சுத்தமான கோதுமை 100% நான் ரேஷன் கோதுமை வாங்கியிருக்கிறேன். அதையே சுத்தம் பண்ணி கழுவி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் கோதுமையை. இப்போ அதில் 3 கப்பு கோதுமை நான் இதில் சேர்த்துறேங்க. 3 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, நைஸ் உப்பு போட்டுட்டேங்க. இது கூட நல்லா சாப்பிட்டா புஸ்ஸுன்னு வர்ற மாதிரி நல்லா பூரி வரணுங்கிறக்காக இப்போ இதில் ஆயில் சேர்த்திக்கிறேங்க. நான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். நல்லா மாவு மெதுன்னு ஆச்சுன்னு சொன்னால் பூரி சுட்டோம் நல்லா புஸ்ஸுன்னு வருங்க. நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும் சுட்டு சாப்பிட்றக்கு. இப்போ மாவு லைட்டாக அந்த மாவு எண்ணெய் ஊற்றுனதையுமே நல்லா நீங்கள் பிசைஞ்சு விடுங்க. பொடி பொடியாக வர மாதிரி இருக்கா, அதை அப்படியே நல்லா பிசைஞ்சு விடுங்க. நான் வீடியோ எடுக்கிற தம்பி தான் பிசையிறான் பாருங்கள். நல்லா அப்படியே கையில் எண்ணெய் விட்டு நல்லா பிசைங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம எதில் மாவு எடுத்துருக்குறோமோ அந்த கப்பில் 2.5 கப்பு வாட்டர் எடுத்துக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைய ஆரம்பிச்சிருங்க. நல்லா ரொம்ப அமர்த்தி பிசைய வேண்டியது இல்லைங்க. நல்லா அப்படியே மெதுப்பாக மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது கூட ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறேன். பாருங்கள், நான் நல்லா சுத்தமான கோதுமையை எடுத்து அரைச்சி மாவு தயாரிச்சிருக்கிறேங்க. அதனால் சூப்பராக இருக்கும் பூரி. அப்படியே நல்லா நீங்கள் பிசைஞ்சிட்டே இருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு மாவு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பக்கம் வந்துடும். நல்லா கடைசி ஆகும்போது நல்லா புஷ் பண்ணி அமுத்துனீங்கன்னா மாவு நல்லா பாருங்கள் கெட்டியாக வந்துருச்சு, பஞ்சு போல் வந்துருச்சு. இப்போ தொட்டு பாருங்கள், தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். ஒட்டாமல் இருந்ததுன்னா இதுதான் மாவோட அளவுங்க. இப்போ சரியாக இது கூட கொஞ்சமாக ஒரு 2.5 ஸ்பூன் மறுபடியும் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா மாவு நல்லா பொதுன்னு இருக்கிறக்காக இப்போ உருண்டையை நல்லா பிடிச்சி பால் மாதிரி உருட்டி வச்சுட்டு மேலே ஒரு கிளாத்தை போட்டு மூடி வச்சுருங்க. பனியன் கிளாத் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்து தயார் பண்ணலாங்க பூரிக்கு. இப்போ பாருங்கள், தொட்டு பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்தி வச்சுருக்கோம். இப்போ நான் அதை சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி வைக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டி வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த சைஸில் உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போ தேய்க்கிறதுக்கு கட்டை எடுத்து வச்சிட்டோம். அதில் எண்ணெய் சேர்த்தாமல் நீங்கள் லைட்டாக வர மாவு போட்டிங்கன்னு சொன்னால் பூரி மாவு ஒட்டாதுங்க. நல்லா கட்டையில் ஒட்டாமல் வரும். அதனால் நீங்கள் அப்படியே திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் வர மாவை மேலே யூஸ் பண்ணி தேய்ங்க. எண்ணெய் தேவையில்லை. இப்போ நம்ம தேய்ச்சி அமுத்தாமல் ஒரே இடத்துல அமுத்தக்கூடாதுங்க. அமுத்தணும்னு சொன்னால் போய் ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக அங்கங்கே நம்ம தேய்ச்சி கொடுக்கணும். எந்த இடத்துல மாவு கெட்டியாக இருக்குதோ அந்த இடத்துல நம்ம வச்சு தேய்க்கணுங்க. பாரு, இந்த மாதிரி தேய்க்கணும். ஒட்டுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் வர மாவை லைட்டாக போட்டிங்கன்னா ஒட்டாது. இந்த மாதிரி நான் தேய்ச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் 1 லிட்ரு கல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதில் எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் சூடு ஆகணும். ஒரு 10 நிமிஷம் போல் சூடு ஆகட்டுங்க. இப்போ சூடு ஆயிடுச்சான்னு பார்க்குறக்காக பச்சை மாவு கொஞ்சம் பிச்சு லைட்டாக உள்ளே போட்டிங்கன்னா அது மேலே பொரிஞ்சு வருங்க. இப்போ காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து ஒவ்வொன்றா கரண்டியில் வச்சு போடலாங்க. ரொம்ப அமுத்தாமல் லேசாக அமுத்தி விட்டு எண்ணெய் லைட்டாக மேலே எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு வருங்க. பாருங்கள், வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இந்த மாதிரி இப்போ பார்க்கவே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுவையில் வந்துட்டுருக்குங்க. நல்லா வெந்துருச்சு. இப்படியே நம்ம தள்ளி விட்டோம்னு சொன்னால் சைடெல்லாம் வெந்துடும். லேசாக அமுத்தி விடணுங்க வேகிறதுக்கு. எண்ணெய் அளவான சூடாக இருக்கணும். ரொம்பவும் காய வச்சிடக்கூடாது. அளவு நல்லா இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். இந்த அளவு ஹீட்டில் தான் நம்ம வேக வைக்கணுங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுப்பான பூரி தயாராகிருச்சு. இப்போ நல்லா எண்ணெயை நல்லா வடித்து எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இன்னொன்று போடுறேன். இதே மாதிரி பாருங்கள், நீங்கள் கொண்டு போய் கையை பக்கத்தில் வச்சு போட்டால் எண்ணெய் தெரிச்சிடும். அதனால் நம்ம கரண்டியில் வச்சு போட்டு லைட்டாக லேசாக அமுத்தி விட்டு சுற்றியும் திருப்பி விட்டோம்னு சொன்னால் நல்லா மொறுன்னு வெந்துருங்க. நல்லா சூப்பராக புஸ்ஸுன்னு வரும்.
இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைய ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் எப்படி இருக்குதுன்னு உங்கள் கருத்தை எங்களுக்கு தெரிவிங்க. நான் எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கிறேங்க. இந்த பூரி மசாலா வீடியோ வேணும்னா வீடியோ கடைசியில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பாருங்கள். பார்த்து மசாலா ஐட்டம் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பூரி நல்லா தயாராகிட்டுருக்குது. இதே மாதிரி நான் எல்லா மாவையும் போட்டு எடுக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதுவே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இந்த அளவு தாங்க போதுமான பதம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள். இப்படி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பாருங்கள் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பூரி வச்சு மசாலா வச்சு சூப்பரான சுவையான பூரி சாப்பிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஒரு குண்டா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கால்வாசி தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வேகட்டும். இப்போ நம்ம அதையே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டுங்க. உருளைக்கிழங்கு ஒரு 10-15 நிமிஷம் போல் வேகணும். நம்ம இப்போ அதுக்கு மசாலாவுக்கு பொட்டுக்களை எடுத்து பொடியாக நைஸாக நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம மசாலாவுக்கு வேணும். இப்போ அடுப்பை வச்சு ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடலப்பருப்பு நிறைய போடுங்க. இந்த மசாலாவுக்கு கடலப்பருப்பு தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலப்பருப்பு மணம்தான் நல்லா சுவையவே கூட்டும். நீங்கள் அதனால் கடலப்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனுங்கிற 2.5 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜீரகம் போடுங்க. சோம்பு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மணம் வரும். இப்போ இது கூடவே பல்லாரி வெங்காயம் நிறைய போடுங்க. குருமாவுக்கு வெங்காயம் தான் ரொம்ப அதிகமாக போடணுங்க. அதனால் நான் பல்லாரி வெங்காயம் பெரிய சைஸாக எடுத்து நான் 3 கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் இது கூட நான் சேர்த்திக்கிட்டேன். போட்டுக்குங்க. பெருங்காயம் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்குங்க. நல்லா மணம் வரும், கமகமன்னு மணம் வரும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்படி வதக்கிட்டே இருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோவை பார்த்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பச்சை மிளகா 3 எடுத்துருக்கிறேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட நான் சேர்த்திக்கிறேன். நல்லா கலக்கி விட்டே இருங்க. கருவேப்பிலை 2 கொத்து உருவி போடுங்க. அதுவும் இது கூடவே சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் தொலைவி விட்டுட்டே இருங்க. பாத்திரம் வந்து கீழே அடி பிடிச்சிரும். நல்லா எல்லாத்தோடய கலக்கிற அளவுக்கு நல்லா கண்ணாடியாட்டம் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சமாக அரைச்சி நான் எடுத்துருக்கிறேன். அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்திக்கலாம். 2.5 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது வந்து மசாலாவுக்கு மணம் வரக்காக வேண்டிங்க. நல்லா தான் பாருங்கள், வெங்காயத்தோடு அதெல்லாம் கலக்கும்போது நல்லா கமன்னு மணம் வரும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அடி பிடிச்சிடாமல் வதக்கிட்டே இருங்க. நல்லா பாருங்கள், வெங்காயம் அப்படியே நல்லா இப்போ வந்துருச்சு வணங்கி. இது கூட இப்போ மஞ்சத்தூள், குருமா வந்து நல்லா கலராக இருக்கிறோங்கிறக்காக நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்களும் மஞ்சத்தூள் கொஞ்சம் உண்டுன்னு போட்டிங்கன்னா நல்லா மசாலா வந்து நல்லா திக்காக இருக்குங்க. நான் இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். நல்லா கலக்கி விடுங்க. இது கூடவே வெங்காயத்து கூட உப்பு போட்டோம்னா உப்பு வெங்காயத்தில் நல்லா பிடிச்சா டேஸ்ட்டாக இருக்கும். நான் உப்பு இது கூட போட்டு கலக்கிடுறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்குங்க. நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தோடனா மிங்கிள் ஆகிற அளவு கலக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கலங்கிருச்சுங்க. உருளைக்கிழங்கு வெந்து தோல் உரித்து நான் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணுங்கிறதால நான் பெருசாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேண்டான்னா இன்னும் நல்லா பொடியாக நசிச்சு போட்டுடலாங்க. இது நான் வந்து பெருசாக இருக்கட்டுங்கிறக்காக பாருங்கள் பெருசாக போட்டிருக்கேன். இது நல்லா தொலைவி விட்டே இருங்க. இப்போ மசாலாவில் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பொட்டுக்கல்லையை ஒரு 2-3 ஸ்பூன் பொட்டுக்கல்லை போட்டு பொடியாக நைஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட
நம்ம கலக்கிக்கலாம். இப்போ வந்து மசாலா திக்னஸ் வரக்காக நம்ம இந்த பொட்டுக்கடல மாவை சேர்த்துறேங்க. அப்படியே நல்லா நீங்கள் பொட்டுக்கடலை இல்லைன்னா கடல மாவும் கூட சேர்த்தலாங்க. ஆனால் கடல மாவில் டேஸ்ட்டு வராது இவ்வளவுக்கு. நம்ம பொட்டுக்கடலை ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறதால நல்லா டேஸ்ட்டு கூட வருங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இல்லை இப்போ வந்து கொதிக்கும்போது கெட்டியாயிரும். நம்ம நல்லா தொலை விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் இருக்க அடிக்கடி எடுத்து தொலை விடுங்க. இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா தொலை விட்டுருங்க. எல்லாம் உருளைக்கிழங்கு இப்போ ஊற்றின எல்லாம் மசாலா எல்லாம் பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு. கடைசியாக ஒரு கொத்து மல்லி எடுத்து நல்லா கைப்பிடி அளவு கடைசியாக கட் பண்ணி நறுக்கி போட்டுருங்க. இப்போ கம கமன்னு மசாலா ரெடி ஆயிருச்சுங்க. பூரிக்கு சுவையான மசாலா ரெடி.